வெஜ் விரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். சாப்பிட வாங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் குழம்பு வெஜ் பீஸ் கறி செய்கிறதுக்கு 3 பயிறு எடுத்துக்கணும். இப்போ தட்டைப்பயிறு, இது வந்து காராமணின்னு சொல்லுவாங்க சில இடத்துல. இது 1 கப்பு. 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு இந்த கப்பு போதும். சின்ன கப்பு. கொண்டக்கடலை, அதாவது மூக்கடலைன்னு சொல்லுவாங்க சென்னையில், இது வந்து இது 1 கப்பு எடுத்துக்கணும். கொண்டக்கடலை, காராமணி, பாசிப்பயிறு 3 சம அளவு எடுத்துக்கணும். 3 ஒவ்வொரு கப் எடுத்துக்கணும். பச்சைப்பயிறு, இது பாசிப்பயிறுன்னு சொல்லுவோம். சென்னை ஏரியாவில் இப்போ பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. 3 சம அளவு எடுத்து நம்ம வெஜ் பீஸ் கறி செய்யலாம். அதாவது சைவ மீன் குழம்பு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி, இதோட சில மசாலாக்கள் சேர்த்து அரைச்சி இது செய்யணும். வெஜ் மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு வெந்தயம், பூண்டு நச்சு போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இப்போ தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் 2 பெரிய தக்காளி தான். எல்லாத்தையும் வதக்கி விட்டு, புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு, மீடியம் எலுமிச்சை அளவு ஊற வச்சுருக்கேன். அது கரைச்சி ஊற்றிக்கணும். மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு கசகசா வறுத்துட்டு அரைக்கணும், பச்சையாக அரைக்கக்கூடாது. கம்மியாக இருக்கனால தேங்காயோட சேர்த்து தான் வறுத்து அரைக்க முடியும். அடுத்து இஞ்சி கொஞ்சம் வறுத்து அரைக்கிறேன். இப்போ பூண்டு கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, கசகசா எல்லாம் தேங்காய் எல்லாம் வதக்கி வச்சு அரைக்கிறேன். ஏன்னா இது வெஜ் மீன் குழம்பு வந்து கொஞ்சம் பருப்பெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அதனால் இஞ்சியும் சேர்க்குறோம். சாதாரண மீன் குழம்புல நம்ம இஞ்சி சேர்க்க மாட்டோம். இது வெஜ் மீன் குழம்புல பருப்பு சேர்க்குறதுனால இஞ்சி சேர்த்து அரைக்கிறோம். இப்போ மீன் குழம்புக்கு வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு நச்சு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு வதக்கலாம். வெஜ் மீன் குழம்புக்காக ஊற வச்ச பயிர்களோட பூண்டு, சோம்பு, 3 மிளகா போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜ் மீன் குழம்பு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், மிளகாப்பொடி போட்டுக்கலாம். மிளகாப்பொடி நான் வறுத்து தான் அரைப்பேன், அதனால் ரொம்ப வறுக்கணும்னு. மீன் குழம்பு புளி ஊற்றி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தேங்காய் ஊற்றிடலாம். மீன் குழம்புக்கு லெச்சக்கட்டை கீரை இலையை கட் பண்ணி வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவோட கொஞ்சம் உப்பு, மஞ்சள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிக்கிட்டு இப்போ ரெடி பண்ணணும். எண்ணெயில் மாவு வச்சுட்டோம், அதை மடித்து கட்டி அவிச்சிக்கலாம். இப்போ லெச்சக்கட்டை கீரையில் மாவு வச்சு, வெஜ் மீன் குழம்புக்கான மாவு வச்சு நூல் வச்சு கட்டியிருக்கோம். அவிஞ்சதுக்கப்புறம் நூலை எடுத்துகிட்டு கட் பண்ணி குழம்புல போடணும். வச்சு அவிக்கிறோம். இப்போ கல்யாணங்களில் செய்யும்போது நிறைய செய்வாங்க, அதனால் கொஞ்சம் அதிகமாக வச்சு கட்டுவாங்க. நம்ம வீட்டு சமையலுக்கு தான் கட்டுறோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு கட்டுறோம். ரெடி ஆயிடுச்சு. லெச்சக்கட்டை கீரையில் வச்ச வெஜ் மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் செட்டிநாடு ஏரியாக்களில் நல்ல காரியம் நடக்கும்போது உயிர் பலி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. கல்யாணங்களில் மற்ற விசேஷங்களில் முடிஞ்ச வரையும் நான்வெஜ் செய்கிறத ஒரு சிலர் செய்வாங்க, நான்வெஜ் செய்கிறத தவிர்ப்பாங்க. அப்போ கல்யாணங்களில் இந்த லெச்சக்கட்டை கீரையில் வச்ச இந்த வெஜ் மீன் குழம்பு வைப்பாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக சின்னதாக செஞ்சுருக்கோம். இது கல்யாணங்களில் வைக்கும்போது கொஞ்சம் பெருசாக வச்சு அவிப்பாங்க. இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். குழம்பு கொதிக்குது. நம்ம வெஜ் மீனை போட்டுக்கலாம். இது வந்து எங்கள் ஊர் விசேஷங்களில் பார்க்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் மீன் முள் குத்திடுச்சுமா அப்படிம்பாங்க. சில பேர் அம்மா நான் முள் இல்லாமல் மீன் நல்லா சாப்பிட்டேம்மா அப்படிம்பாங்க. கொஞ்சம் நல்லா வேடிக்கையாக இருக்கும். இப்போ வெஜ் மீன் வெந்துக்கிட்டு இருக்குது. லெச்சக்கட்டை கீரையை பொறுத்தவரையும் இடுப்பு கடுப்புக்கு ஒரு நல்ல மருந்து. அதுக்கப்புறம் இதில் உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா பயறு, அது வந்து முளைக்கட்டி வச்சு கூட அது மாதிரி அரைச்சி செய்யலாம். இது பயறு வந்து ரொம்ப ப்ரோட்டீனு. இது இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். லெச்சக்கட்டை கீரையில் செஞ்ச வெஜ் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு மீன் குழம்பு மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டும் மீன் குழம்பு மாதிரி இருக்கும்.